ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்நாக்ஸ் கேட்பாங்க பசங்க வீட்டில் இருக்கும் போது. அதனால தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறேன். நெய்யுருண்டை. நெய்யுருண்டைக்கு தேவையானது என்னெல்லாம்னா, பொரியடலை ஒரு கப் எடுத்திருக்கேன், சீனி, ஏலக்காய் தூள், நெய். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை எடுத்துக்கோங்க. நெய் இவ்வளோ நெய் தேவையில்லை, ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிட்டால் போதும். முதல்ல நம்ம நெய்யை உருக்கிடலாம். ஒரு 2 கரண்டி போல் நெய் எடுத்து உருக்கி வச்சுருங்க. அது உருக்கி ஆற கேப்பில் நம்ம மற்றதெல்லாம் திரித்து எடுத்துக்கலாம். நெய் நெய் உருண்டை தான் அது பேர், அதனால் நம்ம நெய் தான் சேர்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த வேறு எதுவும் டால்டா அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, திகட்டும். நெய் உருகி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிகடலையை முதல்ல திரிச்சிடலாம். பொரிகடலை இது அளவு இல்லை, மாவு தான் அளவு. ஸோ நம்ம திரிச்சிட்டு தான் மாவு அளக்கணும். ஃபஸ்ட்டு பொரிகடலையை திரிச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா திரிச்சிங்கன்னா அது நல்லா மாவு பதத்துக்கு வந்துடும். மாவு பதம் எப்படி இருக்கணும்னா, கை வச்சு நம்ம பார்க்கும் போது மாவு மாதிரி இருக்கணும், சொரசொரன்னு இல்லாமல் வலுவலுன்னு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நான் இதை திருப்பி சலிக்க வேறு செய்வேன். நீங்கள் ஒரு வேளை சலிக்கலை அப்படின்னா இன்னும் நல்லா பட்டா திரிச்சிக்கோங்க. ரைஸ் மில்லில் கொடுத்து கூட நீங்கள் திரிச்சிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் கம்மியாங்கிறதுனால நான் மிக்சியிலே திரிச்சிருக்கேன். இப்போ சீனி எடுத்துக்கலாம். சீனியும் நல்லா பட்டா திரித்து வச்சுக்கலாம். சீனி டக்குன்னு திரிச்சிடும், பிரச்சனை இல்லை, நல்லா மாவாக இருக்கும். ரைஸ் மில்லில் திரிக்கும் போது நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றாவே திரித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீனியை திரித்து வச்சாச்சு. இப்போ மாவை சளிச்சிட்டு நம்ம அளந்துட்டு நெய் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மாவை நல்லா சளிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் பொரிகடலை திரிக்கும் போதே அதோடு சேர்த்து திரிச்சிக்கோங்க, இல்லை சீனி திரிக்கும் போதாவது அதோட சேர்த்து திரிச்சிக்கோங்க. நான் பொடிங்கிறதுனால மாவு சளிக்கும் போது அதோட எடுத்துக்கிட்டேன். நல்லா திரிச்சிட்டு அந்த கட்டிலாம் இருக்கும்ல, ஏலக்காவோட தூள் அதெல்லாம் தூர போட்டுடலாம், அது வேண்டாம். மாவை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த கிண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா, பெரிய சைஸ் கிண்ணத்துக்கு கோபுரம் மாதிரி ஒரு கிண்ணம் இருக்குது. சில பேர் ஒரு கிண்ணம் மாவுக்கு 2 கிண்ணம் சீனி தூள் எடுப்பாங்க. நான் ஒரு கிண்ணம் மாவுக்கு 1.5 கிண்ணம் எடுத்திருக்கேன். இது நார்மலான ஸ்வீட் தான். ஏன்னா நெய் சேர்க்கும் போது நிறைய சீனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா திகட்டும். அதனால் 1 கப் பொரிகடலை மாவுக்கு 1.5 கப் சீனி போட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்கிற மாதிரி. அதோட சீனியோட கலரே தெரியாமல் பொரிகடலை கலர் மாறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா திகட்டும் உருண்டை. அது மட்டும் இல்லாமல் நிறைய நெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு அந்த நெய்லேயே எல்லா மாவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி விழாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க. நீங்கள் ஓரளவு கலந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருண்டை நிற்கிது அப்படின்னா மாவு கரெக்டான பதத்தில் தான் இருக்குது, நெய் போதும்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு உருண்டை நிற்கலைன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இவ்வளோ அமுக்கி பிடிக்கிறதுனால உருண்டை ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. உருண்டை நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பார்த்திங்களா, உடையிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு 2 நாளுக்கு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி உருட்டி நீங்கள் பிடிக்கும் போது அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 18 உருண்டை வந்துச்சு. ஒரு 2 நாளுக்கு இது போதும். ஏன்னா ஒரே ஸ்நாக்ஸே கொடுக்காம 2 நாளுக்கு ஒரு தடவை வேறு வித்தியாசமாக பண்ணி கொடுக்கலான்னு தான் நான் கம்மியாக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பொரிகடலைக்கு பதிலாக சிறுபருப்பு சேர்ப்பாங்க. அப்படி சிறுபருப்பு சேர்த்திங்கன்னா சிறுபருப்பை நல்லா வறுத்துட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து இதே அளவு போட்டு செஞ்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.